Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருச்சு. ஓகே, சாரி, இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருச்சு. எந்த அளவுக்கு ஃபால் இருந்துச்சோ அதே அளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு, which is really good. Even though US மார்க்கெட்ஸ் எல்லாம் டவுனாக இருந்தால் கூட இந்தியன் மார்க்கெட் இஸ் பர்ஃபார்மிங் குட். ஓகே, இட்ஸ் a very good thing. It's an appreciating thing. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு நம்ம என்ன பிளான்ஸ்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கல. ஓகே, இன்றைக்கி நான் ட்ரேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த ஜோன் வந்து ஒரு சைடுவே ஜோன், அதனால் மோஸ்ட்டாக இங்கே வாலடைலாக இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குன்னு. அதாச்சும் இந்த ஜோனை நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த ஜோனுக்குள்ளே இருந்த ஒரே காரணத்தில் நான் ட்ரேட் பண்ணல, விச் இஸ் டோட்டலி ஃபைன் ஃபார் மீ. நான் ஒரு பெரிய ட்ரெண்டை மிஸ் பண்ணேன். அதாச்சும் 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ட்ரெண்டை மிஸ் பண்ணேன், விச் வாஸ் ஓகே ஃபார் மீ. எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. என் லெவல் வரல, அதனால் நான் ட்ரேட் பண்ணல. திருப்பியும் சேம் லெவல் தான் இன்டாக்டாக இருக்குது. ஓகே, 2-1 இங்கே நான் என்ட்ரி, அதாச்சும் 2-1-8-2-5க்கு மேலே போஸ்ட்னா ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது க்ளோசிங் டைம்ங்கிறதுனால நான் என்ட்ரி பண்ணல. அது ஒரு இன்னொரு ரீசன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா 21,825க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் பை பண்ணி ஒரு 25 to 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. நான் கடைசி லாஸ்ட் மினிட்ல இங்கே என்ட்ரி பண்ணி 1:2 கேப்சர் பண்ணேன். அதாச்சும் இங்கே என்ட்ரி பண்ணி 1:2 கேப்சர் பண்ணிவிட்டு என்னோடய கொஞ்சம் குவான்டிட்டி இன்னும் ஹோல்டில் தான் இருக்குது. எதனால் அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்கிறனால தான். க்ளோசிங் கொடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக கொடுத்துருக்கும். இந்த வாலடைல் ஜோனை தாண்டிடுச்சு. ஓகே, நான் இங்கே என்ட்ரி பண்ண ஒரே காரணம்னா இந்த வாலடைல் ஜோனை தாண்டினோடனே நான் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டேன். கரெக்டாக பெரிய ஸ்டாப் லாஸ், ஆக்சுவலாக 150 பாயிண்ட் ஆஃப் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன் நான் இங்கே. இப்படி தான் இந்த ட்ரேட் இருக்குது. இது கீழே இந்த இடத்துக்கு போன உடனே நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஓகே, 1:2 டச் ஆன உடனே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதாச்சும் ஒரே கேண்டில் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் ஹோல்டில் இருக்குது. அதுவும் இப்போது 1:1 இருக்குது. 1:1 இருக்குது. ஓகே, ஸோ இது நான் ஹோல்ட் பண்ணுறேன். நாளைக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சுனா டோட்டலி ஃபைன். ஆனால் நான் எங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 46,144 இல்லை 145க்கு மேலே தான் ஆட் பண்ணுவேன். செல் பண்ணுறதுக்கு எந்த ஐடியா இல்லை, ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. செல் பண்ணி தேர் இஸ் நோ யூஸ், தேவையில்லாமல் எஸ்எல் வாங்கணும். அப்புறம் யூஎஸ் ஆயில் பார்த்தா நேற்று நம்ம என்ட்ரி பண்ணோம் இந்த ட்ரேடு. கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணோம் 1:2.7 ப்ராஃபிட். அதாச்சும் இந்த ட்ரேட் இப்படி இருக்கும். ஓகே, இப்படி தான் இந்த ட்ரேட் என்ட்ரி பண்ணுவோம் நம்ம 2.7. இப்படி தான் நம்ம இங்கே somewhere I entered somewhere here. இங்கே என்ட்ரி பண்ணேன். எஸ், இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இதுதான் டார்கெட் இருந்துச்சு. 1:2.7 கிட்ட நான் கேப்சர் பண்ணி ப்ராஃபிட் இங்கே புக் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் எங்கே என்ட்ரி பண்ணுறேங்கிறது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு $78க்கு மேலே க்ராஸ் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா பை பண்ணுவேன். அதாச்சும் இந்த ஜோன் நான் வந்து விட்டுருவேன். இந்த 40-50 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் ட்ரேட் எடுத்துக்கவே மாட்டேன், நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இங்கேருந்து ரிட்டர்ன் ரிவர்ஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கான ட்ரேட் நான் எடுக்க விரும்பல. ஸோ $48க்கு மேலே, $48.90 மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா பை பண்ணுவேன். அதுக்கப்புறம் பெரிய டார்கெட் இருக்குது. ஓகே, தேர் ஆர் பிகர் டார்கெட்ஸ். அதாச்சும் நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட் இம்மீடியட் டார்கெட் நமக்கு இங்கே வருது. அதாச்சும் $82 கிட்ட வருது. அதுக்கப்புறம் டார்கெட் பார்த்தா $86 கிட்ட வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டார்கெட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணுவோம். இது 1:6 ட்ரேட், விச் இஸ் அ குட் ட்ரேட். ஓகே, விச் இஸ் அ வெரி குட் ட்ரேட். கிடச்சா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் கோல்டில் இன்னும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 1:2 ஆல்ரெடி நம்ம 1:2 உட்காந்துருக்கோம். 1:1.9 1:2 நம்ம உட்காந்துருக்கோம் ஆல்ரெடி. இது டார்கெட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எங்கே ஆட் பண்ணணும்னா 1976க்கு கீழே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன் திருப்பியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் கோல்டு. நமக்கு இன்றைக்கி 3 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட்டு ஷாரதா மோட்டார்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான முரபுசு கேண்டில் கொடுத்துருக்கு. நாளைக்கு எனக்கு 1485 இருந்து 1539 இந்த காஸ்ட்டுக்குள்ளே எங்கே கிடைச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் 1442 1443 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் திலீப்பும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேசிங் ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் இப்போதைக்கு நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு இந்த ப்ரைஸஸ்க்குள்ளே கிடச்சா நல்லாயிருக்கும். அதாச்சும் 4
433 456 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி 420 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன ஜோன், வாலடைல் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஜோனுக்கு மேலே தான் நான் பை பண்ணுவேன். 282க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 260 இருக்கும். ஓகே, அப்புறம் கோல் இண்டியா இது நான் இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா 230 கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ரியலி குட். ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் இது ஒரே ரீசன் என்ன உங்களுக்கு 1 ஹவரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் கிடைக்கும். திஸ் இஸ் அ போல் அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ளாக். ஓகே, இது ஒரு கிளியரான போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன். பிரேக் அவுட் ஆகிடுச்சு, போயிடுச்சு. இது ப்ராஃபிட்டபிளான பேட்டர்னான்னு பார்த்தா எஸ், சம்டைம்ஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள், சம்டைம் இட்ஸ் நாட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக லாஸ் வச்சு எவ்வளோக்குள்ள ப்ராஃபிட்டை பெருசாக வைக்கிங்களோ அப்போ தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். சிம்பிள். ஓகே, வேறு எதுவுமே பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. லாஸஸ் சீக்கிரம் புக் பண்ணுங்கள், ப்ராஃபிட்ஸை ஹோல்ட் பண்ணுங்கள். அது ஒன்று தான் வந்து சீக்ரெட் சாஸ். அதே மாதிரி லாஸஸ் சின்னதாக வைங்க, பெரிய லாஸ் வைக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் பெருசாச்சுன்னா குவான்டிட்டி கம்மி பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க்லேயும் நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்டை ஆட் பண்ணுறேன். ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள், விச் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெனி பீப்புள். அதனால் ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.